குருவடி சரணம் திருவடி சரணம். கோவை பாரதி நகரில் வசித்து வரும் தம்பதிகளான திருமதி ராஜாமணி தனது கணவர் பாலசுப்ரமணியத்திடம் கை நிறைய பணம் இருக்கு, வீடு கட்ட நிலமும் இருக்கு, ஆனா வாடகை வீட்டுல அல்லல் பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு, வீடு கட்டுற முயற்சிக்கு தடங்கள் வந்துட்டே இருக்கேங்க, என்னதான் பண்றது என்று வருத்தத்துடன் கூறினார். நடக்க வேண்டிய காலத்துல எல்லாம் நல்லாவே நடக்குமா, நீ கவலைப்படாத. இதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள திருமதி ராஜாமணி ஒரு சோதிடரை நாடிச் சென்றார். அம்மா, நீங்க வீடு கட்ட ஆரம்பித்தால் உங்க கணவருக்கு ஆபத்து வரும் என்று சோதிடர் எச்சரித்தார். எல்லா வசதி இருந்தும் சொந்தமாக ஒரு வீடு இல்லையே என்ற கவலை திருமதி ராஜாமணியை அரித்தெடுத்தது. வாடகை வீட்டுல பல சிரமங்களை அனுபவிக்க வேண்டியதா இருக்கே என தனது தோழியிடம் கூறி மனம் சஞ்சலப்பட்டார். திருமதி ராஜாமணியின் தோழி, நம்ம பகுதியில ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் இருக்கு, மேல்மருவத்தூர் அம்மாவிடம் வேண்டிக்கிட்டா மனக்குறையெல்லாம் தீரும், அங்க போலாம் வா என்று சொன்னார். பராசக்தி வார வழிபாட்டு மன்ற வழிபாட்டில் கலந்து கொண்டார். தன் பிரச்சனை குறித்து மன்ற பொறுப்பாளர்களிடம் கூறினார். நீங்க ஒரு முறை மேல்மருவத்தூர் போய் பங்கார் அம்மா கிட்ட அருள்வாக்கு கேளுங்க என்றார் பொறுப்பாளர். திருமதி ராஜாமணி மேல்மருவத்தூர் வந்தார். அன்னையின் அருள்வாக்கு கேட்டார். மதுரையில் ஆன்மீக மாநாடு ஒன்று நடைபெற இருக்கிறது, அதில் கலந்து கொண்டு வேள்வி பணியில் தொண்டு செய், அங்கே கலசங்களுக்கு நூல் சுற்று என்றாள் அன்னை. அந்த பெண்மணி வெளியே வந்து, என்ன இது, நான் ஒரு குறைய நீக்க பரிகாரம் கேட்டா ஆன்மீக மாநாட்டுல கலந்துக்கோ, வேள்வி கலசங்களுக்கு நூல் சுத்துன்னு இந்த சாமி சொல்றாரே என்று குழம்பினார். செவ்வாடை தொண்டர்கள் சிலரிடம் இது குறித்து விளக்கம் கேட்டார். உங்க பிரச்சனைக்கு அதுதான் தீர்வு, அதுதான் பரிகாரம், பங்கார் அம்மா சொன்னபடி செய்யுங்க என்றார்கள் தொண்டர்கள். மன்ற பொறுப்பாளர்களிடம் பங்கார் அம்மா அருள்வாக்கினை கூறி அவர்கள் துணையோடு மதுரை ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொண்டார். வேள்வி கலசங்களுக்கு நூல் சுற்றுவது, மஞ்சள் குங்குமம் வைப்பது ஆகிய பணிகளை செய்தார். மாநாடு முடிந்து மீண்டும் அந்த பெண்மணி அன்னையிடம் வந்து அருள்வாக்கு கேட்டார். மகளே, நீ உடனே வீடு கட்ட தொடங்கு, உத்தரவு என்றாள் அன்னை. அம்மா, வீடு கட்ட தொடங்குனா என் கணவர் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அந்த சோதிடர் சொல்கிறாரே. மகளே, என்றைக்கு என் கலசத்துக்கு நீ நூல் சுற்றினாயோ அன்றைக்கே உன் நூலுக்கு பலம் கொடுத்து விட்டேன், பயப்படாமல் வீடு கட்ட தொடங்கு, உன் கணவன் உயிருக்கு நான் பொறுப்பு என்றாள் அன்னை. அதன்படி அந்த பெண்மணி கோவை ராமானுஜ நகரில் தனக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டி முடித்தார். தன் இரு மகன்களுக்கு திருமணமும் செய்து வைத்து பேரன் பேத்திகளோடும் கணவரோடும் சிறப்பாக வாழ்ந்து வருகிறார். வேள்வி தொண்டில் ஒரு கலசத்துக்கு நூல் சுற்றி வைத்து திருமதி ராஜாமணிக்கு மாங்கல்ய பலம் தந்தாள் அன்னை. சக்திகளே, பெண்கள் அனைவரும் அன்னை அருளிய வேள்வி பூசை முறைகளை கற்றுக்கொண்டு அவ்வப்போது வேள்வி தொண்டுகளில் ஈடுபடுவதோடு தம் குடும்பத்து சடங்குகளையும் செய்வதற்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். வேள்வி தொண்டு பணி நம்மை நலமுடன் வளமுடன் வாழ வைக்கும்.